சந்தேகப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்த போதிலும் தனது மனைவி மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக வாதாடிய தமிழரசை இந்த நீதிமன்றம் கௌரவிக்கிறது. பரஸ்பர நம்பிக்கையின்மையால் விவாகரத்து பெருகி வரும் இன்றைய சூழலில் தமிழரசு, துளசி இருவரும் வருங்கால சந்ததிக்கு நல்ல உதாரணமாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் வாழ்த்து தெரிவிக்கிறது. The court adjourned. சார், ஒரு மேட்ருக்கான ஹெட்டிங் சொல்ற எழுதிக்கங்க. மனைவியின் சாபத்தை வரமாக்கிய கணவன். ஆமா சார், அந்த துளசி மேட்ரு தான். இல்ல அது ரொம்ப நல்ல பொண்ணு சார். ஒரு புறம்போக்கு தந்த பொய்யான கேஸை நம்பி நாம தப்பா எழுதிட்டோம். அதுக்கு மன்னிப்பு கேட்டு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு பாக்ஸ் நியூஸ் போடலாம் சார். வாங்கம்மா போலாம். வா லாவண்யா. கோர்ட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு சார்? கோர்ட்டை பற்றி ஏங்க கேட்குறீங்க? அதெல்லாம் போகக்கூடாத இடம். நீங்கள் தான் கோயில் மாரி இருக்கிறீங்களே துளசி, அவங்களை கும்பிட்டுக்கோ. என்ன பார்த்து எதுக்கு சார் கும்பிட சொல்றீங்க? துளசிக்கு நடந்த கொடுமைலாம் என்கிட்ட எடுத்து சொல்லி அவளை காப்பாற்றணும்னு என்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல, அப்போ உங்கள் கண் கலங்கிருந்ததை நான் பார்த்தேன். சாமி வேற எங்கேயும் இல்லை. ஒருத்தருக்கு கொடுமை நடக்கிறத பார்த்து யார் கண்ணீர் விடுறாங்களோ, அதே சமயம் அவங்கள காப்பாற்ற நினைக்கிறாங்களோ அவங்க தான் சாமி. அதனால தான் கும்பிட சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார்.
நீ ஏம்மா தலை குனிஞ்சு நிற்கிற? தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது நான். கருணையே இல்லாத அம்மாவுக்கு மகனா பிறந்ததுக்கு நான் தான் வெக்கப்படணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ அமைதியா இரு துளசி. கோவத்தை அடக்க தெரியாம கண்டபடியில் ஒன்று பேசிட மாட்டேன். ஆனால் நீங்கள் பேசிட்டீங்களேம்மா, இந்த 2 காதால கேட்டு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு அசிங்கமாக பேசிட்டீங்க. என்னையும் துளசியும் வாழ விடாமல் இருக்கணுன்றதுக்கு என்னென்ன அநியாயம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் அந்த வேலை எதுவுமே ஒன்று தான். 2 பேரும் எங்களை வாழ விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணீங்க, ஆனால் தோற்று போயிட்டீங்க. டேய் இப்போ எதுவும் பேசாதடா, கொஞ்சம் பொறுமையாடுறா. இல்லை ஜோசஃபு, வேலாத எங்களுக்கு துரோகம் பண்ணால் அது குற்றம்னு கோர்ட்டு சொல்லுது. அதே துரோகத்தை எங்கள் அம்மா எங்களுக்கு பண்ணால் அது பாசம்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. மகன் மேலே பாசம் இருக்குன்றதுனால சுற்றி இருக்கிறவங்க மேலே ஆசிட் ஊற்றுவாங்களா? அவங்க துளசியை பார்த்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மேலே ஆசிட் ஊற்றின மாதிரி தான்டா இருந்துச்சு. கத்தி எடுத்தவனுக்கு பேர் ரவுடி, வார்த்தையை ஆசிடாக்கி மேலே ஊற்றுறவங்களுக்கு பேர் அம்மாவா? டேய், நான் அப்படியெல்லாம் பேசலடா, நீதான் அப்படியெல்லாம் பேசுற. நானும் அந்த வேலை எதுவும் ஒன்னாடா. நீங்க வேலையத்தோட ரொம்ப மோசம். நீ பேசுறது ரொம்ப வேதனையா இருக்குடா. அண்ணா, அம்மாவை அப்படிலாம் பேசாத. அவங்களே ஆமா தங்கச்சி, நீ அம்மாவை காப்பாற்றணும் துடிக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் இந்த அண்ணனை காப்பாற்றாம விட்டியா? என் தங்கச்சி கோவக்காரி, ரோஷக்காரி, இருந்தாலும் படித்தவ, நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுப்பான்னு நினச்சேன். ஆனால் நீ அம்மாவோட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட. ஐயோ அண்ணா, நான் துளசி ஒண்ணுமே பேசல. பேசாமல் அமைதியாக இருக்கிறவங்களாம் ஆபத்து இல்லாதவங்க நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சைலண்ட் கிளியராக இருந்திருக்கிற. அம்மா பேசி பேசியே எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. நீ பேசாமல் அமைதியாக இருந்து எங்களை அவமானப்படுத்திட்ட. அம்மா கோவமா இருக்கும்போது நான் எப்படி நான் பேசுறது? பேசியிருக்கணும் லாவண்யா, எங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தையாவது பேசியிருந்துருக்கணும். மனசு வலிக்கு அம்மா பேசுனது குறுறன்னா அதை பார்த்துட்டு நீ அமைதியா இருந்திருக்கிற பத்தியா? அது வக்கரம். பேசி பேசி அம்மா எங்களை பிரிக்க பார்த்தாங்க, நீ பேசாம அமைதியா இருந்து எங்களை பிரிக்க பார்த்துருக்குற. வாழ்க்கையிலேயே முதல் முறை உனக்கு அண்ணனா பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். டேய், என்னடா என்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? எங்களுக்கும் உன் பொண்டாட்டிக்கு என்னடா பாக? இவளோட சித்தியை இவளை பத்தி தப்பா பேசினாடா, அதனால தான்டா நானும் பேசினேன். அவங்க சித்தி எது சொன்னாலும் நம்பிடுவீங்களா? நான் கூட தான் துளசி நல்லவன் 1000 தடவை சொன்னேன். நம்புனீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா துளசி என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடாது, அவளை எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான் அவங்க சித்தி சொன்னதை சாக்கா வச்சுக்கிட்டு அவளை கொடுமைப்படுத்திட்டீங்க. ஏண்டா, நான் அவ்வளவு கொடுமைக்காரியாடா? வளர்த்தவளை இவளை பத்தி தப்பு தப்பா சொல்றப்ப எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? அம்மா, பத்மாவை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவ சொன்னதெல்லாம் நம்பி இருக்க மாட்டீங்க. மாமா, யார் சொன்னாங்கிறதுல அவங்களுக்கு முக்கியம் இல்லை. துளசியை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் அவங்க நம்பிடுவாங்க. அவங்களுக்கு துளசி நல்லவளா கெட்டவளான்றதுலாம் பிரச்சனை இல்லை. துளசி பணக்காரியா இல்லை ஏழையான்றதுதான் அவங்க பிரச்சனையே. நீ பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்குடா. பணத்தை மனசுல வச்சுக்கிட்டாடா நான் இதெல்லாம் பண்ண? நம்ம வீட்டு கௌரவத்துக்கு பழி வந்துருச்சுன்னு சொல்லி தானே நான் ஆத்திரப்பட்டேன். எதுமா அவங்க வீட்டு கௌரவம்? வீட்டுக்கு வந்த மருமகளை மரியாதையை நடத்தி எந்த குடும்பம் நல்ல விதமா பாத்துக்குதோ அதாம்மா கௌரவமான குடும்பம். நீங்க துளசிக்கு என்ன பண்ணீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவளை தெரு தெருவா அலைய விட்டுருக்கிறீங்க. துளசியால நம்ம வீட்டு கௌரவம் ஒன்றும் கெட்டலம்மா. குடிகாரன் கூட யோசிச்சு பேசுவான் குடிக்கும் போத. ஆனா அதை விட கேவலமான வார்த்தைலாம் யோசிக்காம நீங்க பேசிருக்கிறீங்க. உங்களால தான் இந்த குடும்ப கௌரவமே கெட்டு போச்சு. போதும் சாமி, போதும். படிக்காதவனா பக்குவம் இல்லாம பேசுன, படிச்சவன் நீ பக்குவமா தான் பேசுற. இப்படி நீ பேசுறதும் என்ன செருப்பால் அடிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்டா தமிழ் இப்படி பேசுற? 4 பேருக்கு முன்னாடி அம்மாவை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறா. வாங்க வாத்தியாரு, ஊரே அடிச்சுக்கிட்டு செத்தாலும் வாயை திறக்காம ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்ப. இப்ப பேசுற? எனக்கு மரியாதை சொல்லித்தர நீங்க கொஞ்சம் அம்மாவுக்கும் மரியாதை சொல்லி கொடுத்துருக்கலாம். டேய், அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஏதோ படப்படன்னு பேசுவாங்க, ஆனா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நீ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்காம துளசியை கூட்டிட்டு வந்துட்ட, அதனால வீட்டுக்கு அவமானம் வந்துச்சுன்ற கோவத்துல அவங்க பேசிட்டாங்க. எனக்கு அண்ணனா பிறந்திருக்கிற மூத்தவனாச்சே கொஞ்சமாவது புத்தி இருக்குன்னு நினைச்சேன். சுத்த மக்கா இருக்கிற துளசியால உங்களுக்கு அவமானம் வந்துருச்சா? டேய்,
உங்களால் தாண்டா துளசிக்கு அவமானம். டேய் உன் மேல இருக்க பாசத்துல தாண்டா அம்மா அப்படி பேசிட்டாங்க. என் மேல இருக்க பாசனால தான் என்னை வீட்டு விட்டு துரத்துனாங்க பாரு. ஏண்டா உன் மேல பாசம் இல்லாம தான் உன்னை நான் வளர்த்தேனா? என் பிள்ளை கௌரவமா ஊருக்குள்ள இருக்கணும்னு நினைச்சவடா நானு. ஊரே சிரிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேங்கிற ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு அம்மாங்கிற உறவையே அறுத்தெறிஞ்சு பேசுறியேடா. மகனுக்காக ஒரு சின்ன அவமானத்தை கூட தாங்கிக்க மாட்டீங்களாமா? ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டு விட்டு வெளியே துரத்துவீங்க, மகனே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் அவ்வளவுதானா? இவ்வளவு பாருங்கம்மா, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறா, எவ்வளவு ஏச்சு பேச்சு வாங்கியிருப்பா. இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டான்னு என்னை விட்டு போயிருக்கலாம்ல? ஏன் போல திரும்ப திரும்ப என்னதாம்மா சுத்தி வந்துகிட்டு இருக்கா? எனக்காக இவ்வளவு அவமானப்பட்டவளோட பாசத்துக்கு முன்னாடி உங்க பாசம் பெருசா? உன்னை 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தவிடா நானு. பெத்தது என்னமோ நீங்களா இருக்கலாம். அதான் அன்னைக்கு ஒரு குடம் தண்ணியை தலைக்கு ஊத்தி வேஸ்ட் பண்ணிட்டு என் மகன் செத்துறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்களே. செத்து போன மகனுக்கு இப்ப எப்படிமா உரிமை கொண்டாடுவீங்க? ரத்த வெள்ளத்துல கடந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து காப்பாத்துனது துளசி. இப்ப என் உடம்புல இருக்கிறது நீங்க கொடுத்த உயிர் இல்ல, துளசி கொடுத்த உயிர். ரத்த சொந்தமே யாரும் வேண்டான்னு சொல்லி இப்படி அறுத்தறிஞ்சு பேசுறியேடா. நான் பேசலமா, நீங்க தான் என்ன பேச வச்சிட்டீங்க. தலையில தண்ணி ஊத்திட்டு புள்ளையில செத்து போயிட்டான்னு சொன்னீங்கல்ல, செத்தவன் செத்தவனாவே இருக்கட்டும். இனிமே நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை. என் பொண்டாட்டி ஒருத்தி போதும். பாசத்துக்கும் பிரியத்துக்கும் முன்னாடி உங்க நடிப்புல எனக்கு தூசியா தான் தெரியுது. என்னங்க இவர் பாட்டு பேசிட்டே போறாரு, நீங்க அமைதியா நிக்கிறீங்க. நாம நடிக்கிறோமாம்ல. ஏய் சுதா கொஞ்சம் சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. பொண்டாட்டியா பாசமா பிரியமா மூச்சு வாங்க ஓடி வந்து காசை கட்டி உயிரை காப்பாத்துறது நாம. அதுக்கு இவ்ளோ இலக்காரமா பேசுவாரா? ஹலோ முதலாளி அம்மா, கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க. ஏன் பேச மாட்டீங்க? கிழிச்சு துவச்ச துணியா கொண்டு வந்து உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா உடனே பாசம் பொங்கிடுமா? இந்த ஹாஸ்பிட்டல்ல அன்பு பிரியத்தை வாங்கிட்டு யாரும் ட்ரீட்மெண்ட் தரல. நாங்க கத்த கத்தையா பணத்தை கொண்டு வந்து கட்டியிருக்கோம். அதனாலதான் உயிரோட வந்து இப்படி அல்பமா பேசுறீங்க. அத மறந்துடாதீங்க. கரெக்ட். ஓயாம கடையிலே இருக்கிறீங்களா, அதான் எல்லாமே உங்களுக்கு பணமா தெரியுது. கத்த கத்தையா பணத்தை கொடுத்து இந்த தமிழை வாங்கிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட எந்த கேள்வி கேட்காம அடிமையாவே இருக்க சொல்றீங்களா? டேய் அப்படி யாரும் சொல்லடா. அப்புறம் துளசி எதுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அமிச்சிங்க? பணத்தை நாங்க தான் கட்டோம், நீ வெளியே போடுன்னு எதுக்கு சவால் விட்டீங்க? காசு இருந்தாலும் இல்லாட்டியும் துளசி என் பொண்டாட்டி தான். காசு கொடுத்து காப்பாத்துனது நாங்க, கட்டிட்டு அழறது பொண்டாட்டியா? நல்ல நியாயமா இருக்கே. ஹலோ, நீங்க கொடுத்த காசால மட்டும் நான் ஒன்றும் உயிர் வாழ்ந்துடல. என்னோட பேங்க் பழைய மேனேஜர் வெங்கடாச்சலம் சார், என் அண்ணன் எனக்காக இது வரைக்கும் எவ்வளோ காசு செலவு பண்ணிருக்கானோ அதுக்கான காசு எல்லாத்தையும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுருக்காரு. போய் எண்ணி எடுத்துக்கோங்க போங்க. ஆமா, இப்ப வீரமா அக்கௌண்ட்ல பணம் போட்டுட்டா போதுமா? அவசரத்துக்கு நாங்க பணம் கட்டாம விட்டுருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. போட்டோக்கு பொட்டு தான் வச்சிருக்கணும். ஏய் என்னடி பேசுற? டேய் அவ பேசுற விடுடா. யார் உறவும் வேண்டான்னு அறுத்தறிச்சு பேசுறவன் இருக்கிறதும் இல்லாத எல்லாம் ஒண்ணுதான். மா நீ திருந்தவே மாட்டியா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு பிடிச்சிட்ட மாதிரி தான் நடந்துக்கணும், அப்படி இல்லை செத்து போயிடணும். என்னம்மா நீ? அண்ணன் தங்கச்சி அம்மா அண்ணி யார் உறவும் வேண்டான்னு பொண்டாட்டி வாழை பிடிச்சிட்டு இருக்கியே, நீ எல்லாம் பிள்ளையா? நான் அப்படிதாம்மா. என் பொண்டாட்டிக்காக வால் பிடிப்பேன், கொடை பிடிப்பேன், கூச்சா தூக்குவேன். அது ஏன் இஷ்டம். மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுங்க மாமா. கத்தி எத்தவன் கழுத்துல வெட்டினா வயிற்றுல குத்துனா, அது கூட எனக்கு பெரிய வழியா தெரியல. ஆனா என் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து துளசியை ஈவ இருக்க இல்லாம அவமானப்படுத்தினாங்க பார்த்தீங்களா? அது நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்குது. டேய் பிரச்சனை வேணாண்டா, கொஞ்சம் சமாதானமா போ.
நம்ம கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்க 4 சொந்த பந்தம் வேணும். அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உயிரே போற அளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. அதையே நானும் துளசி சேர்ந்து சமாளிச்சிட்டோம். இதுக்கு மேல நான் பெருசா பிரச்சனை வந்துட போகுது. அதையும் மீறி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நாங்களே பார்த்துக்கிறோம். உங்களுடைய தயவு இனிமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. கிளம்புங்க. நீ யாருடா எங்களை போக சொல்றதுக்கு? இது ஆஸ்பத்திரி, நாங்க இங்கதான் இருப்போம். நீங்களே கிளம்புனீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லை இங்கே தான் இருப்பேன் பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். எப்படி வசதி?